இன்னைக்கு சிந்து பைரவி கதையில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சிந்து கோர்ட்டில் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து மகா, என்ன சிந்து கோர்ட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்காக எந்த வக்கீலும் வாதாட வரமாட்டாங்க. எல்லா வக்கீல்கிட்டையும் தேவராஜ் சார் பேசிட்டாரு. அதுவும் இல்லாமல் நீ யாரை வேணாலும் ஜெயிச்சிடலாம், அன்னபூர்ணியை மட்டும் ஜெயிக்க முடியாது. அன்னபூர்ணி கிழிச்ச கோட்டை சிவாவும் தாண்ட மாட்டான். அதனால் உனக்கு இனிமே நடுத்தருவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிந்து சொல்கிறாங்க, நான் எந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அமிச்சிங்களோ அந்த வீட்டுக்கே நான் கூடிய சீக்கிரமாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இவளுக்கு பேச்சு மட்டும்தான், ஆனால் இவளால் செயலில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மகா சொல்கிறாங்க. தேவராஜ் சொல்கிறாரு, சிந்து கோர்ட்டில் நீ உண்மையை ஒத்துக்கிட்டு சிவா கிட்டேருந்து டைவர்ஸ் வாங்கிக்கோ, நான் உனக்கு நிறைய பணம் தரேன். இல்லைன்னா நீ இருக்க இடம் இல்லாமல் இங்கேயும் அங்கேயுமா அலைவ, நடு தெருவில் வந்துடுவ அப்படின்னு சொல்கிறாரு தேவராஜ். அங்கே அன்னபூர்ணி அம்மா வராங்க சிவாவை கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு. உடனே சிந்து ஓடி போய், அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் உங்ககிட்ட தண்டனை தான் கேட்குறேன், நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க எனக்கு, ஆனால் சிவா டாக்டரை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்னபூர்ணி சொல்கிறாங்க, நான் கொடுக்குற தண்டனையே உனக்கு சிவா கிட்ட இருந்து பிரிக்கிறது தான். நீ அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சின்னா நீ டைவர்ஸ் கொடு, என் புள்ள வாழ்க்கைக்கு டைவர்ஸ் பத்திரம் கொடுத்துட்டு ஒதுங்கி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க அன்னபூர்ணி. உடனே எல்லாம் கோர்ட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஆறுமுகம் பைரவி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு என்னவோ சிந்துவை பார்க்கும்போது பயமாக இருக்குது, பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு, என்னதான் இருந்தாலும் சிவாவையும் சிந்துவையும் பிரிச்சிருக்கக்கூடாது. அப்போ அவங்க வலுக்கட்டாயமாக சிவாவை கல்யாணம் பண்ணாலும் இப்போ சிவா முகத்தில் நல்லா தெரியுது சிந்துவை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஏற்றுக்கின பிறகு அவங்க வாழ தொடங்கும் போது அவங்கள பிரிக்கிறது நியாயமே இல்லை அப்படின்றாரு. அதுக்கு பைரவி சொல்கிறாங்க, நீ என்ன தான் சொன்னாலும் இதெல்லாம் பலிக்காது, உனக்கும் ஒரு நாள் இது மாதிரி தண்டனை கிடைக்கும். யார் தப்பு செஞ்சாலும் அவங்க தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். எனக்கு பிடிக்காம என் கழுத்தில் நீயும் தாலி கட்டின இல்லை, இது தாலி கிடையாது, வெறும் கயிறு தான், உனக்கும் ஒரு நாள் இது மாதிரி தண்டனை கிடைக்கும் பாரு, என் வாழ்க்கையை நாசம் பண்ணியே நீயும் அப்படின்னு சொல்கிறாங்க பைரவி ஆறுமுகத்தை பார்த்து. உடனே சிந்துவை அவங்க அப்பாவும், இவ என் பொண்ணா, இவ எனக்கு அசிங்கமாக இருக்குது, இவளை பெற்றதுக்கு நான் செத்துடலான்னு தோணுதுன்னு நினைக்கிறாரு அவளை பார்த்து, சிந்துவை பார்த்து. அன்னபூர்ணியும், என் பிள்ளைக்கு நீ துரோகம் பண்ணியடி, நீ நல்லா இருப்பியா, நீ பாரு எப்படியெல்லாம் போகிற, உன்னை பிரிக்கிறது தான் என்னுடைய வேலையே அப்படின்ட்டு சிந்துவை பார்த்து நினச்சிட்ருக்காங்க. எல்லாம் மனசில் ஒன்று ஒன்று நினைக்கிறாங்க. உடனேயே கோர்ட்டு கூடுது, ஜட்ஜி வராங்க. உடனே ஜட்ஜி அம்மா, அன்னபூர்ணியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை கேட்குறாங்க. நீங்கள் சிந்து மேலே வழக்கு தொடுத்துருக்கீங்களே, என்ன காரணம்னு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க, ஆறுமுகத்துக்கும் சிந்துக்கும் நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம், ஆனால் சிந்துக்கு ஆறுமுகத்தை பிடிக்கல, சிவாவை அவள் காதலிச்சா, ஆனால் சிவா வேற ஒரு பொண்ணை ஒருதலை பட்சமாக காதலிச்சிட்டு இருந்தார். சிவாக்கிட்ட இவ சொன்னதுனால என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னதுனால சிவா இங்கே பாரு, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், நீ என்னை மனசுலலாம் நினைக்காத, அதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மறுத்துட்டான் சிவா. உடனே இவ என்ன பண்ணா, கல்யாணத்தை அன்னைக்கு சிவாவே தாலி கட்டினதா சொல்லிட்டு இவளே எடுத்து கழுத்தில் தாலி கட்டிட்டு பொய் சொல்லிட்டா. இவ பொய்யை நம்பி நாங்களும் சிவாவுக்கும் சிந்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் சிவா நான் செய்யலைன்னு அன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கெஞ்சினாரு, அதை நாங்கள் மறுத்துட்டோம், இவளை நம்பி இது மாதிரி பண்ணிட்டோம். உடனே ஆறுமுகத்துக்கும் அவங்க தங்கச்சி பைரவியை நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அதனால் நான் சொல்லி சிவா கல்யாணம் பண்ணதுனால அந்த குற்ற உணர்ச்சியினால் நான் இங்கே வழக்கு தொடுத்து வந்திருக்கேம்மா, நீங்கள் தான் எப்படியாவது சிவாவுக்கும் சிந்துக்கும் டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அன்னபூர்ணி. உடனே ஜட்ஜி அம்மா சொல்கிறாங்க சிந்துவை பார்த்து, ஒரு பொண்ணு நினச்சா எதை ஒன்றாலும் செய்யலான்றத நீ நிரூபிச்சிருக்கிற, அதை நினச்சி இந்த கோர்ட்டு ரொம்ப அவமானம் படுது, தலகுனியுது அப்படின்னு ஜட்ஜி அம்மா சொல்கிறாங்க. சிந்து, இது நீ கைப்பட எழுதுனியா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாங்க. சிந்துவை, ஆமாம்மா இது என் கையெழுத்து தான், நான் தான் எழுதுனேன் டைரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ எழுதுனேன்னு கேட்குறாங்க. நான் கல்யாணம் ஆன அன்றைக்கே சாயந்தரமாக நான் டைரியில் இப்படி எழுதி வச்சேன், டாக்டர் படிக்கட்டோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து, ஏதோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் என்னையும் டாக்டரையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவாவுக்காக வாதாடுற வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சிவாவை உடல் ரீதியாகவும்
ரீதியாகவும் மன ரீதியாகவும் என் கூட வாழுன்னு தினமும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதனால் சிவாவுக்கு வந்து நீங்கள் டைவர்ஸ் கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்றாங்க. உடனே சிந்து, அம்மா எனக்கு டைவர்ஸ் தராதீங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்கம்மான்னு சொல்லி ஜட்ஜி கிட்ட கேட்குறாங்க. உடனே நீதிபதி கேட்குறாங்க, உனக்காக எந்த வக்கீலும் வாதாடலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிவாவுடைய வக்கீல் சொல்கிறாங்க, அவள் அவ்வளோ தப்பு செஞ்சுருக்கா நீதிபதி அவர்களே, அதனால் அவளுக்காக எந்த வக்கீலும் வரலன்றாங்க. உடனே ஒரு வக்கீல் புதுசாக ஆஜராகிறாங்க சிந்து பேரில். அவங்க நாளைக்கு என்னென்னலாம் வாதாட போகிறாங்கன்னு நல்லா பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய், நன்றி, வணக்கம்.